அங்கே பெரிய ஒரு மீன் தலையோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த மீன் தலையை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த உள்ளி இடித்து வச்சுக்கிறேன். இந்த உள்ளியை இடித்து போட்டு தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். அப்படித்தான் அந்த காலத்தில் மண் சட்டியில் எங்களுடைய அம்மா மீனை கூட்டுவா. இது பொரியலுக்கு மீன். இப்போ மீன் பொரிக்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு பாருங்க. அந்த மீனும் நல்ல வாசனையாக இருக்கும். மீன் பொரியல் பொரிச்செடுத்தாச்சு. மீன் பொரியல் இப்போ இந்த மீன் தலையை போட்டு நல்ல ஒரு மீன் குழம்பு கூட்டுவாங்க பாருங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. உப்பு போட்டு பிரட்டிட்டேன். கொஞ்சமாக தூள் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கொள்கிறேன். இப்போ புளி விட்டுட்டேன். நான் கொடுக்கா புளி விட்டேன். நான் இப்போ மீன் குழம்புக்கு ஊற வச்சா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். பாருங்க மக்களே, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் உதிச்சு போட்டு மீன் தலை பாருங்க கொதிக்கி. குழம்பு மீன் தலை போட்டால் தான் மீன் குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை தூக்கிக்கொள்கிறேன். மீன் தலை குழம்பு ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நான் வீடியோவில் போடுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ மக்களே. இப்போ நல்ல உள்ளி, மிளகு, சீரகம் குத்தி பச்சை மிளகாய் போட்டு நல்ல ஒரு பால் கறி, தேங்காய் பால் சொதிக்கு ஆரியாவுடன் நல்ல ஒரு லெமன் விட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மீன் சொதி, மீன் பொரியல், நல்ல ஒரு மீன் தலை குழம்பு.